கரைகள் பாடே அகில சரஸ்வரி அருள் போரிவா அம்மை வடிவாளமன் கரைகள் பாடே வாணி சரஸ்வரி அருள் போரிவா அம்மை உப்பிடாரி கரைகள் பாடே உலகணவரி அருள் போரிவா தாய் பத்திரகாளி கரைகள் கரை கொஞ்சத்திலே ஒன்றாம் கடல் ஊர் அரிய கரை கொஞ்சத்திலே கொஞ்சத்திலே நாலாம் கடல் தயிர் கடலா அரிய கரை கொஞ்சத்தீவில் கொஞ்சத்தீவே வள்ளி கொள்ளும் சரி அதானே அப்படி அழகு இதானே வேணும். இதை வச்சு நான் எங்கெல்லாம் போகணும் நம்ம அமெரிக்காங்க அப்படி அங்காங்கு எல்லா ஊருக்கும் போகணும். சரி அதனாலே என்னையா ஒங்கும் சங்கும் தீவுக்கு அப்பால் ஒங்கும் சங்கும் தீவுக்கு அப்பால் ஒன்றாவது கடல் ஒரு கடல். ஆமா ஒன்றாவது கடல் அதுதான் ஒரு கடல் அல்லவோ வானர கண்மை ஓனரை தேடணும்ல அதுதான். சரி எல்லாரும் விட்டுட்டீங்கள அவனுக்கு அங்கே ஆளு தான் அங்கே இருக்கான் நினப்பு பூரா இங்கே தான் இருக்கும் அதுதான். அதனாலே ஐந்தாவது கடல் சரி அருங்கடல் அருங்கடல் அல்லவா ஆறாவது கடல் அதுதான் ஆழக்கடல் அம்மா ஏழாவது கடல் அதுதான் எழுங்கடல் ஐயா எட்டாவது கடல் எட்டாவது கடல் சொன்னா அதுதான் திட்டக்கடல் அம்மா ஒன்பதாவது கடல் ஆமா ஒன்பதாவது கடல் சொன்னா அதுதான் ஒய்யார அலைகடல் அல்லவோ பத்தாவது கடல் கடல் என்ன கடல் அம்மா பார்க்கடல் அதுதான் பார்க்கடல் அப்பா அங்க யார் இருக்கா யார் இருக்கா யார் இருக்கா அதான் இவன் மச்சானா இருக்காரு கிடையாது கிடையாது அவரெல்லாம் அங்க இல்ல சரி அவர் கொட்டார கரையில இருக்காரு சரி அங்க இருக்கிற யாரு 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 என் பெருமாள் மாய கண்ணன் இருக்கார் மாய கண்ணன் வள்ளி கொண்டு இருக்கிறார் அல்லவோ வேற நீ போனாலும் முடியாது நான் போனாலும் முடியாது முடியாது முடியாது. அதனால என்னையா அந்த ஏழாங்கடல் தன்னாரிலே தன்னாரிலே சொர்ண பூமி உண்டு பூமி உண்டு சொர்ண பூமியில பூமியிலே சொர்ண பூமி உண்டா பழங்கி வர்ற வாரையுண்டா பாரையுண்டா பார்க்க சொன்ன பூமியில 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 பழங்கி வர்ற பாரையுண்டா பாரையுண்டா பழங்கி வர்ற வாரையில பாரையில முற்றுகளும் முதர்களும் பொறுமையோடு வளருதையா வளருதையா புதுரேகளோ புதுரேகளோ வளருதையா வளருதையா. ஏழாவது கடலுக்கு அப்பா அழகான ஏகசுரண பூமி அந்த ஏகசுரண பூமியிலே பூமி எதில அடர்ந்த வனக்காடு. நம்ம கரண்டுக்கார அண்ணாச்சு லைட்டுக்கார அண்ணா போயிருக்க மாட்டாங்க கிடையாது கிடையாது. இந்த செட்டு மட்டும் அங்க போயிருந்தது வேற லெவல். அதுதான் அங்க இருட்டு நாடு. சரி என்ன நாடு இருள் நாடு அல்லவோ கார் இருள் வனம். சரி புற்றும் புதிருமாக இருக்கு. புற்று நல்ல புதிருமாக இருக்கிற ஏழாவது தீவுக்கு புற்று இருந்தா என்ன இருக்கும்? ஆமா புற்று இருந்தா உள்ள கரையா இருக்கும் எறும்பு இருக்கும் அதான் பூரா இருக்கும் இருக்கும். சரி பாம்பு இருக்கும் 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 பாம்பு இருக்கும்
ஸ்னேக் பாம்பு, ஸ்னேக் பாபு. சரி, நம்மளாம் போய் இருக்க முடியுமா? முடியாது. புற்றுக்குள்ள போய் நம்ம குடி கொண்டு இருக்க முடியாதுல்ல தாயி. அங்கெல்லாம் இருந்தா நம்ம இருக்கத வேற லெவல். சரி, அதனால என்னையோ புற்றுக்கள் பலவிதம். சரி, இது ஒரு ரகம். என்ன 2 நாகம். சரி, நாகத்துக்கெல்லாம் அதிபதியாகவே அரசு புரிந்து வருகிறார். யாரம்மா அரசு புரிந்து வருகிறார்? நாகராஜே நாகே கண்ணியே நாகே கனே நலஹோடாரே ஆண்டுவாரே ஆண்டுவாரே மன்னே வேணும் தேவியுமா தேவியுமா மகிழ்ந்து கூடி ஆண்டுவாரே ஆண்டுவாரே ஈழாயுடாரம் ஓலையே முதலே அருபமோடன் ஆண்டுவாரே ஆண்டுவாரே ஊசியும் தானோலம் போலையே அனோலம் போலே அம்மாளோலம் போலையே அனோலம் போலே உண்மையோடு ஆண்டவர ஊசியும் தானோலம் போலே அனோலம் போலையே ஓயோலே ஆண்டவர மைக்கும் ஸ்டாண்டும் போல. ஆமா, மைக்கும் நல்ல ஸ்டாண்டும் போல, ஸ்டாண்டும் நல்ல கேமராவும் போலயும், நகமும் சதையும் போல. ஆமா, நகமும் நல்ல சதையும் போல, இதயமும் என் துடிப்பும் போல, உடலை உயிர் காற்பது போலவும். இந்த வெயிலுக்கு ஆமோ பழைய சோறும் சரி நாருத்தங்கா ஊறுகாவும். ஆமா, அழகா ஆண்டு வருகிறார்களே. இவ்வளவு எதவா இருக்கும். சரி, இவளுக்குலாம் அதுனா பாதம். ஆமா, கிடையாது. பாதுங்க. சரி, அதனால ஆமா, கணவன் மனைவிங்கிற உறவு சும்மா வந்ததா? என்ன கரெக்ட். சரி, ஏன்னா நினைச்சேன் அப்படி. நானும் எங்க வீட்டுக்காரர் மாதிரி. சரி, எங்க முருகனும் ஆமா கேட்டுக்கிறதா அதான். சரி, அம்மா எங்க முருகன்னா முத்துலட்சுமி இருக்கணும். சரி, அதான் இருக்கணும்ல. அம்மா சரி, சத்யானா செல்வி, பெருமாள்னா நாராயணன். 2 பேரும் எப்படி இருக்காவ? பக்கமா இருக்கணும். எங்க சித்தனம்னா எங்க வீணா இருக்கணும். அதான் இருக்கணும்ல. அப்படி இருந்தா தான். இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்கன்னா சரி வராதம்மா. சும்மா இருக்காங்களா? இவ்வளவு நாள் ஒத்து போகுது. நகமும் சதையும் போல அண்ணன் தம்பி 2 பேரும். சரி, அதனால என்ன கணவன் மனைவிங்கிற உறவு சும்மா வந்ததா? எப்படி துட்டு கொடுத்து வாங்கியிருக்காங்க? கிடையாது. சொல்லி போட்டா இருக்கு. சரி, 1000 காலத்து பயிர். ஆமா, 1000 காலத்து பயிர்னு சொல்லுவார்கள் அல்லவோ. அது 1001 பயிர்னு சொல்லுதாங்களா? இருக்கலாம். 999 பயிர்னு யாராவது சொல்லுதாவளா? கல்யாணம் முடிஞ்ச உங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. முன்ன பின்ன செத்தாதான். அதான் சுடுகாடு தெரியும். கரெக்ட். 10 தலைமுறை ஆனாலும் தலைமுறையா வந்துகிட்டே இருக்கணும். இது 1000 காலத்து பயிர் இருக்காங்க. இதைத்தானே நான் நேத்தோட எதிர்பார்த்தேன். முடிய போறது கிடையாது, நாளோட முடிய போறது கிடையாது. சரி, நீ உங்களுக்கும் கல்யாணம், உங்க பிள்ளைக்கும் கல்யாணம், உங்க பேத்திக்கும் கல்யாணம், சரி, நீங்க பூட்டி ஆனக்கு எடுத்தும் கல்யாணம். சரி, அப்படியே வருஷையா கல்யாணம் நடக்கும். நாளைக்கு இவனுக்கு நடக்கும், நாளான்னைக்கு இவன் பிள்ளைக்கு நடக்கும், நாளான்னைக்கு எல்லாத்துக்கும் நடக்கும். அதான். சரி, அதனால கணவன் ஒரு வார்த்தை சொன்னா இந்த அம்மா கேட்கணும் அல்லவா? இந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா ஐயா கேட்கணும். அதானே வழக்கம். விட்டு கொடுத்து வாழணும். சரி, மனுஷனா இருந்தா. ஆமா, ஆணா பிறந்தாலும் சரி, பெண்ணா பிறந்தாலும் சரி, விட்டு கொடுத்து வாழ கத்துக்கிடணும். அடுத்து பொறுமையா கடைபிடிக்கணும். சரி, எல்லாம் இருக்கு. ஆமா, அடிக்கடி சொல்லுவா, என் முருகன் அடிச்சிட்டு கஞ்சி கொடுத்தாலும் குடிப்பாருப்பா. அப்படியா? ஆமா, நான் பட்டுக்கிடுவேன். வேற என்ன செய்ய? அடிப்படை கொடுத்து வைக்கணும். அதுதானே. அப்படியா? அதான் ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி. அப்படி அதான். சரியா, நல்லா இருக்கு. இருக்கணும்ல. அப்புறம் இது வைத்து இப்ப நான் சொன்னா என்ன சாடையில சொல்றேன். அதனால கணவனும் மனைவியும் பேராசை பாருங்க. என்ன ஏதாவது ஒரு ராசி இருக்கணும். ஆமா, கண்டிப்பா ஏதாவது ஒரு ராசி பொருந்திருக்கணும் அல்லவா? நாகராஜனுடைய மனைவி நாகை கன்னி. ஆமா, எவ்வளவு அழகான பேராசி பத்தியெல்லாம். நானாவுக்கு என்ன ஒரு பொருத்தம். நடுத்தரு அக்காக்கு. ஆமா, நாகராஜ மன்னன் நாகை கன்னி பெண் கூட எவ்வளவு அழகா பேராசி பொருந்திருக்கு. அவளுக்கு வருத்தம். ஆமா, இருக்கத்தானே செய்யும். எல்லா செல்வங்களையும் ஆண்டவன் அள்ளி கொடுத்தாரு. ஆமையா இருக்காங்க. என்ன காரணம் கதைக்கு வரனா காரணம் இருக்கணுமே. அதேதான். சரி,
ஒத்த பிள்ளை மட்டும் பெற்றிருந்தாங்க. ஆமா ஆமா. இப்படி ஊர் ஊரா நம்ம வர முடியாது. இன்னைக்கு போனூருக்கு வந்திருக்க முடியாது நம்ம. இதெல்லாம் வர மாட்டேன். சரி. அந்த பிள்ளை இல்லாம இருக்க போய். ஆமா ஆமா. சும்மா கண்டு கண்டு அடிக்க வேண்டியது. ஆமா இருக்குல்ல. அதான். சரி. ஆத்தாவுடைய வாசல்ல. ஆமா ஆமா. இன்னைக்கு வடிவேலம்மன் கோயில்ல பாரு. சரி. இன்னைக்கு நைட்டு. ஆமா. ஆத்தாளுக்கு பூக்குழி எண்ணெய். சரி. வில்லு பாட்டு எண்ணெய். ஆமோய். மேல எண்ணெய். ஆமா டோலு மேல எண்ணெய், நையாண்டி மேல எண்ணெய். டோலு வந்திருக்காங்களா? ஆமா ஆமோ. சரி வரட்டும். சரி. அவங்க ஒரு பக்கம்னா நம்ம ஒரு பக்கம். பூக்குழி சாமி ஆடுறவங்க மட்டும் இல்ல, காப்பு கட்ட எல்லாரும் இறங்கலாம். காப்பு கட்ட எல்லாரும் இறங்கலாம். ஏன் மனம் இருந்தா எல்லாரும் இறங்கலாம். அதான் நம்ம செட்லயும் பின்னால இருக்க 3 பேர் போறாங்களா, மும்மூர்த்திகள் 3 பேர். பின்னால இருக்க மும்மூர்த்திகள் 3 பேர் இறங்கிக்கலாம் பூக்குழியில. பூக்குழினா சாமந்தி பூ மல்லிகைப்பூ போட மாட்டாங்க, கங்கல் கிடக்கும் கங்கல். பூக்குழிங்க இங்க அண்ணாச்சி நான் ஃபர்ஸ்ட் இறங்குவேங்க. சரி. சரி. என்ன மஞ்ச மஞ்சேன்னு வருது அங்க அடிக்கிறாங்க பாருங்க. வரகு மனம் இருந்தால் மாளிகைக்கு போலாம், மனம் இருந்தால் பூக்குழிக்கு போலாம். கராட்டங்காரன்ல இறங்குன மாதிரி இறங்கக்கூடாது. இது சுதும். அதனாலே அம்மா கணவனும் மனைவியும் ஆமையோ விட்டு கொடுத்து வாழணும். ஆமா இருவேர்கள் விட்டு கொடுத்து வாழணும். அந்த மனத்தன்மை வேணும். வேணும் கண்டிப்பா வேணும். விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு. சரி. உனக்கு என்னைக்கு கஷ்டமே வராது. ஆமா கஷ்டமே கிடையாது. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட கூட இஷ்டமா இருக்கலாம். அவன் வாய் திறக்கட்டும் பார்ப்போம். நான் உனக்கு ஒரு ரூபா சொல்லவே மாட்டேன். இப்ப கேட்டா என்ன சொல்லுவா, நீங்க என்னத்தெல்லாம் விட்டு கொடுத்தியம்மா. அதனால அப்படி ஆண்டு வருகிற போது ஆண்டு வரக்கூடிய வேளையில அவருக்கு சொத்து இருக்கே, அதுகம் இருக்கே, செத்திடவாம் இருக்கே, சொத்து இருக்கே, சோம இருக்கே, சொத்துலையோ இருக்கே, ஆடரேகே வாடரேகே அடுகே மத்த வீடரேகே, ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்கு, ஏழு கோலம் பெறவோரே, ஏழு கோலம் பெறவோரே, எக்கச்சக்கம். ஆமா ஆமா எகுடு தகுடு. ஆமா சொத்து சுகம் ஏகபோகமா இருக்கு. ஆடு மாடு அடுக்கு மத்த வீடு. ஆமா ஆடு இருக்கு மாடு இருக்கு பத்தி மேய்க்க அம்மா பிள்ளை இல்லையம்மா. ஆத்தாடி உன் வீட்டுல காத்தாடி இருக்கு எல்லா செலவும் நடந்திருக்கு. 7 மாடி கட்டி. சரி. ஏசு வச்ச ரூம்பு காத்தாடி. ஆனா எல்லாம் இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு இல்ல. இல்ல மெயின் இல்ல. ஆமா மெயின் இருந்தா கரண்ட் பில் கட்டணும். நீங்க போட்டு வந்துருதீங்க. அவங்க போட்டு பேருதாங்க வீடு வீடா. அதேதான். அப்ப நாங்களா வர வேண்டியிருக்கு வீட்டுக்காரங்க. கொக்கி போட்டு எடுத்துற வேண்டியதான். சரி. அப்படியே ஒரே காப்பி. அடி. அவ்வளவுதான் வரேன். ஆமோ. நம்ம இருக்க முடியாது. சரி. அதனால என்னம்மா எல்லா செல்வங்களையும் கொடுத்த கடவுள் எனக்கு தீராரே ஒரு கவலை இருக்கிறத. மன்னவா மாப்பிள்ளைய பாரு எப்படி வந்திருக்காரு. பாராசா கோயில சுத்தி பாக்க நடைய பாரு நட்டாம மாதிரியே இருக்கானே. சுத்தி போட சொல்லுவாங்க மம்மிய. அதான் கண்ணு போட்டவர் வில்லுக்காரங்க தூக்கு இந்த இதுக்குள்ள வச்சுக்கிடுவோம் நடுப்புல. அதனால ஆமையா இதரை செல்வம் இருந்து இவருக்கு பிள்ளை இல்ல. அவருக்கு ஒரு குழந்தையானது
இல்லல்லவா நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் இப்படி பிள்ளை இருந்தா ஒரு மொட்டை அடிச்சு ஆமா மொட்டை அடிச்சு ஒரு நாட்டாம துண்டு போட்டு ஆமா எப்படி வந்திருக்கான் நட போட்டு சிகரெட் அழகா வருவானே இப்படி வர மாப்பிள்ளையே தோத்து போயிருவாரு வேற லெவல்ல வரான் சரி அதனால அம்மையா அப்ப மன்னனாகிய நாகராஜ மன்னனை அழைத்து நாகராஜ மன்னவனை அழைத்து நாகக்கண்ணி வெண்கொடியானவள் நாகக்கண்ணி வெண்கொடியானவள் எங்க நாகராஜ மன்னா எனக்கு வாய்ந்த பிராணே நாரே செல்வோரின் பிள்ளையாரி இல்லை நாகக்கண்ணி வெண்கொடியாள் வெண்கோடி நாகராஜனிடம் கொடுத்திருக்காரு மன்னா ஒரு பிள்ளைய கொடுக்கலையே இவ்வளவு சொத்து சுகம் கொடுத்த மன்னா அதான் நமக்கு ஒரு குழந்தை கொடுக்கலையே பிள்ளை செல்வம் பெருத்த செல்வம் ஆமா உலகத்திலே மிக பெருத்த செல்வம் சொன்னா அது குழந்தை செல்வம் தானே தித்திக்கும் கனி ஆமா ஆமா தெவட்டாத கனி என்ன கனி ஆமா எங்க மைனி தெய்வ கனி அதான் எங்க அண்ணாச்சிக்கு செல்வ கனி பிடிச்ச கனி எங்க மைனி தான் மைனி தானே ஏன் சுமாரா இருப்பாங்க எப்படி போக்குவரத்து உண்டோ நான் சிவப்பா இருக்கேன் எங்க மைனி கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க கருப்பா இருப்பாவ சரி இருக்கட்டும் நீங்களே இப்படி இருக்கீங்க அப்ப மைனி அழகா இருப்பாவனே கருப்பு தானையா கட்டி வைரோம் கருமன தூர்மா சொல்ல சரியா அதனால நாகராஜர் இழைத்து நாகக்கண்ணி வெண்கொடியானவள் நாகக்கண்ணி வெண்கொடியானவள் பிள்ளை எல்லார குறைகளை ஆமையா பிள்ளை இல்லனா எங்கள மாதிரி பெண்களுக்கு தான் வருத்தம் உங்கள மாதிரி பெண்களுக்கு தான் வருத்தம்மா ஆமா ஆமா நாங்க அப்பாவாயிட்டாங்க தூர பேர்தோம் நீங்க தான கோயில்ல கொண்டு வச்சிருக்கீங்க பிள்ளைகளை வேறவே சரி புள்ள நேத்தெல்லாம் என்ன வாடுபடுது பிள்ளை இல்லாத கவலை உங்களுக்கு தானே தெரியும் ஆமா உங்களுக்கு தான் தெரியாது நாங்க தான் ஏன் கல்யாணம் முடிச்ச பொண்ணுல அலைதோம் அதேதான் இல்ல ஒரு கவலை இல்ல காலையில இட்லி கரெக்ட்டுங்க மத்தியானம் பிரியாணி ஆமா சாயந்தரம் புரோட்டா சரி சுட வாங்கி சாப்பிடலாம் சோறு பொங்க வேண்டாம் தாள தூக்கி தர மாட்டேன் நாம சாயந்தரம் புரோட்டா நைட்டுக்கு சப்பாத்தி அது வேற நாலு நேரம் ஒரு நேரம் உழ வைக்க வேண்டாம் உலகம் அது இப்ப சமைக்க முடியல சரி இப்ப ஊற வச்சு சாப்பிடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமா சாலையில ஒரு மரம் சாரி காகாக்குமாரோ சாரி காகாக்குமாரோ சாரி காகாயா மேலே சனத்திலேயும் தாழ்வானே சனத்திலேயும் தாழ்வானே சாரி காகாய் பெருபோ பெருபோ காய் பெருபோ இந்த சனத்தரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ இந்த சனத்தரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ சாரி காய் பெருபோ காய் பெருபோ காய் பெருபோ சனத்தரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ கொல்லையில் ஒரு மரம் குல குலைய காய்க்குமாறு குல குலைய காய்க்குமாறு குல குலைய காய மேலே குளத்திலேயும் தாழ்வானே குளத்திலேயும் தாழ்வானே குல குலைய காய் பெருப்போ காய் பெருப்போ காய் பெருப்போ குளத்தாரோடு சேர்வரப்போ சேர்வதப்போ இந்த குளத்தாரோடு சேர்வரப்போ சேர்வதப்போ கொல கொல காய் பெருபோ காய் பெருபோ காய் பெருப்போ குளத்தாரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ இல்லையில் ஒரு மரம் ஏழை காய்க்குமாறு ஏழை காய்க்குமாறு ஏழை காய வேலை இனத்திலேயும் தாழ்வானே இனத்திலேயும் தாழ்வானே ஏழை காய் பெருப்போ காய் பெருப்போ காய் பெருப்போ அந்த இனத்தாரோடு சேர்வரப்போ சேர்வதப்போ அந்த இனத்தாரோடு சேர்வரப்போ சேர்வதப்போ காய் பெருபோ காய் பெருப்போ இனத்தாரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ பிள்ளை இருந்தா இப்படி வருத்தப்படுவாளா வருத்தப்படுவாளா பாதகத்தி
இந்த பாரு என்ன 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 பூவனூர்ல இந்த பூவனூர்ல என் ஆத்தா வடிவாளம்மாளுடைய ஆலயத்துல எங்க அம்மா வடிவாளம்மா ஆலயத்துல நேத்து நைட்டு கூட சரி இன்னைக்கு மத்தியானம் ஆமா இன்னைக்கு மத்தியானம் நாளைக்கு இன்னைக்கு நைட்டு நாளைக்கு பகல் நாளான்னைக்கு ஃபுல்லா அப்படியா ஃபுல்லா ஃபுல்லா அடிக்க வேண்டியதான் மட்டை வேண்டியதான் அவ்வளவுதான் ஆமா நாளான்னைக்கு தான் மெயின் கொடையே இருக்கு எங்களுக்கு ஆனது ஆயி போச்சு என்ன செய்ய ஆமா அது யாராலையும் தடுக்க முடியாது அதான் ஐயா முண்டை வந்தாலும் தடுக்க முடியாது பக்கத்துல ஜப்பானி மாடு வந்தாலும் தடுக்க முடியாது சரி அதாவது என்ன என்ன எல்லா பொருளையும் ஆண்டவன் அள்ளி கொடுத்திருக்காரு ஆண்டவன் ஒரு பிள்ளைய கொடுக்கலையே ஆமா ஆமா எல்லா சொத்து செல்வத்தை கொடுத்த கடவுள் சரி நமக்கு ஒரு குழந்தைய கொடுக்கலையே மன்னா உலகத்திலே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாங்கன்னு சொன்னாலும் கவலை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாராவது ஒரே ஒரு ஆள் இருக்க முடியாதுமா ஏன் உனக்கு என்ன கவலை ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சரி நினைக்கார அவரு என்ன நினைப்பாரு என் வீட்டை மனம் போன் பண்ணல நினைச்சு ஒரு கவலையில இருப்பாரு ஆமா என்ன இருக்கால பின்னாடி ஒரு புருஷன் போன் பண்ணல நினைச்சுக்கிட்டு இருப்பாரு உனக்கு என்ன பிள்ளை கவலை அவங்களுக்கு என்ன கவலைன்னு தெரியுமா அவங்க இன்னும் லெட்டர் போடல அவங்க வீட்டுக்காரரு அவங்களுக்கு ஒரு கவலை எங்க ஆச்சி எங்க மாமாவுக்கு ஒரு லெட்டர் போடலன்னு அவளுக்கு ஒரு கவலை எனக்கு என்ன கவலை என்ன கண்ணை மூடுனா கனவுல டீச்சர் தான் வராங்க எந்த டீச்சர் அது ஒரு கவலை எனக்கு அவனுக்கு என்ன கவலை திங்கக்கிழமையில இருந்து பள்ளிக்கூடம் சோறு எப்படியா இடிஞ்சோன்னு அவனுக்கு ஒரு கவலை எல்லாருக்கும் ஒரு கவலைகள் இருக்கத்தானே செய்யும் கல்லு சரி சரி அவருக்கு அண்ணா நிக்கார எங்க அண்ணன் டிங்கு டிங்கு மணி அடிச்சுக்கிட்டு வெயில எப்படியாவது என் அம்மா வடிவாளமா எல்லா வித்துறோன்னு அவருக்கு ஒரு கவலை இருங்க இப்ப வந்துருவாங்க எல்லாருக்கும் இருக்கணும்ல கவலைனா இருக்கத்தானே ஆகணும் அம்மா சரி அதாவது என்ன என்ன ஒரு நாள் 24 மணி நேரம் சரி எல்லாமே எனக்கு இருக்கு எந்த கவலையும் இல்லவே இல்ல அப்படின்னு சொன்னா அப்படின்னு ஒரு ஆள் சொன்னா முடியாது கொஞ்ச நேரத்துல அந்த ஆளை சரி ஆண்டவன் தூக்கிடுவாரு ஆமா சரி அவ்வளவுதான் கவலையும் கண்ணீரும் இருந்தாத்தான் இந்த உலகத்துல இருக்க முடியும் இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும் ஆமா ஆமா எல்லாமே சேர்ந்து இருக்கணும் வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் ஆமா அதுக்கு 24 மணி நேரம் அழுவ கூட 24 மணி நேரம் சிரிக்கவும் கூடாது அது சரி ஒரே இனிப்பாவும் சாப்பிடக்கூடாது கூடாது சுகர் வந்துரும் ஒரே 50-16 அரிசி அன்ன அரிசின்னு போட்டு தாக்கப்படாது சரி தாக்கிரும் ஆமா 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 ஆளை பார்த்தா பிகரா இருப்பா உள்ள பார்த்தா சுகரா இருக்கும் சுகர் யோகக்காரி சரி பாரு உனக்கு என்னமா அவனோட கொடுத்து வச்ச அந்த உலகத்துல யாருமே கிடையாதுமா ஒரு காக்கில வாங்கிக்க அதனால அம்மா இந்த நாகராஜன் இழைத்து நாகக்கண்ணி வெண்கொடியானவள் ஐயா எனக்கு ஒரு பிள்ளை இல்ல ஐயா நாகராஜன் அண்ணா ஆமா சரி நீங்க ரெண்டாம் தடவை ஒரு கல்யாணத்தை முடிக்கல ஆமா எங்க சித்திமா சீனியம்மா சும்மா தான் இருக்கா வேணுமா வரது இல்ல மாப்பிள அப்படியே வேணுமா கல்யாணம் முடிக்கல அண்ணா அள்ளி பணம் கொடுத்திட்டாலோ அள்ளி பணம் கொடுத்திட்டாலோ அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலோ ஓ அழகை போல கிடையாதம்மா ஓ அழகை போல கிடையாதம்மா சொல்லையா ஓடையா அழகை போல இருப்பாளா இருக்கவே மாட்டா கோடி பணம் கொடுத்து ஒருத்தே கெட்ட ரெடியா இருக்க ஆனா அவளுக்கு உன் குணம் இருக்குமான்னு தெரியாத நாகக்கண்ணி அது எப்படி இருக்கும் ஆமா ஆந்த குணமும் கூவ புத்தி ரெண்டாம் தரம் வரவளுக்கு இருக்குமா ஆந்த குணம் கிடையாதுண்ணே ஏன்னா ஆந்த குணம் கிடையாது ரொம்ப ஆழ்ந்த குணம்
ஆழ்ந்த சிந்தனை. ஆமா, கூவ புத்தினா கூவ புத்தி கிடையாது, ரொம்ப கூர்மை உள்ள புத்தி. யாருக்கு மூத்த தரத்துக்கு, இரண்டாம் தரத்துக்கு அப்படி கிடையாது. முழிப்பா என்ன பாப்பா அங்க பாப்பா. ஏன் வழக்கு மாத்த வாரியா வளக்கட்டா. ஓ கண்ணு கண்ணு சரி, கண்ணை பாத்தியடா எப்படி இருக்கு, எப்படி இருப்பா, எப்படி இருக்கா, எப்படி இருக்கா. ஒரு கண்ணு தெரியாது, சரி, அவன் வேற பாரு நல்ல கண்ணு. நல்ல கண்ணு, நல்ல கண்ணு. ஆமா, சரி, ஆளை பார்த்தா எப்படி எப்படி இருப்பான், வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பாரு. எப்படி பேரு, எப்படி பேரு, எப்படி பேரு, கருத்த பாண்டி. ஓ கருத்த பாண்டி. சரி, உட்கார்ந்து நடந்தோட்டு எந்திக்க மாட்டான். பேரு அவனுக்கு பேர் தாண்டவராயன். தாண்டவராயன். சரி, என்ன ஏ அப்படித்தான் பேர் விடுவாங்க, பேர் வைக்க வேண்டியிருக்கு அந்த காலத்துல. என்ன என்ன, ஆமா, நீண்ட எழுத்துல பேர் விட்டுருக்காங்க. சரி, இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு பேரை பாரு. ஆமா, பேரே கிடையாது, ரெண்டே எழுத்துல முடிச்சிருந்தாங்க. கம்பீரா வருதா அப்பா. சரி, தெரியாது அப்படி. அப்ப இப்ப 2 எழுத்துல பேர் விட்டுறாங்க. ஆமா, சசி, சசி பேரு 2 எழுத்துல விட்டதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு முன்னால. இப்ப ஒரே எழுத்து ஸ்ரீ. ஸ்ரீ ஸ்ரீயா, வேற ஸ்ரீ. சரி, அனுஸ்ரீ, சிரிச்சவன ஜெயஸ்ரீ. வாழ்க்கை. அம்மா ஜெயஸ்ரீனா பேர் விட்டுருக்காங்களா, ஜெயஸ்ரீ அழு அப்படின்னு பேர் விடல. இல்ல ஸ்ரீ, ஸ்ரீ இல்ல, அதான் அந்த எழுத்து இல்லாம பேர் விட முடியுமான்னு யோசிக்காங்க. முடியாது அண்ணாச்சி. சரி சரி, அப்படி பிள்ளைகளு என்ன என்ன இப்ப அப்படித்தான் இருக்கு, நம்ம என்னன்னு கேட்க முடியாது, முடியாதல்லவா, எகிரி குதிச்சிருவாங்க. அதனால என்ன என்னையா, ஏங்க என்னங்க என் பிள்ளைலன்னு ஏண்டி அழுத, நகை கண்ணி, உனக்கு நான் புள்ள. ஆமா, எனக்கு நீ குழந்தை, ஊடையில ஒரு பிள்ளை வேணுமா, உனக்கு ஆண் குழந்தை வேணும்னா இந்த எந்த கவலையும் கிடையாது, சிவனே சித்தப்பா. எனக்கு பொட்ட பிள்ளை வேணும்னா நான் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டே மடியில. சரி, ஆமா, நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் நாக கண்ணி. அம்மா வருத்தப்படாத கண்ணீரத்தோட நம்மளுக்குள்ள சொல்லிக்கலாம். சரி, ஊராருக்கு மறிப்பார் தக்கணி. ஆமோ ஆமோ, ஒரு பிள்ளை இருந்தா தான் அந்த 4 செவத்துக்குள்ள சொல்லிக்கலாம், உங்களுக்கு நான் குழந்தை, எங்களுக்கு நீங்க குழந்தைன்னு. சரி, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்லயே ஒரு கல்யாண வீட்ல போய் நிப்பேன், ஏட்டி காமாச்சு உன் பிள்ளை சாப்பிட்டுச்சான்னு கேப்பா. அப்ப போது நான் உங்களை பார்த்து கையாமிக்க முடியுமா, குளுமாடி மாறி இருக்கா இவனா உன் பிள்ளைன்னு கேப்பால. அம்மா ஆமா, அதுக்காவது நமக்கு ஒரு குழந்தை வேணுமே மண்ணா. இல்ல இல்லாதவ தெருவுல போய் பாரு தெரியும் எப்படி இருக்கும். ஐயோ கேக்காலே கேளு, ஏத்த வீட்டு காரியலாம். நான் ஏன்டா உயிரோட இருக்க ஒரு அரளி கொட்டி அரைச்சு தின்றுமான்னு பாக்கேன். இதுக்கு தான் 2 காத்துல இவ வாக்மான் மாட்டிக்கிட்டா. ஏன்டா உயிரோட இருக்க இதுல ஒரு கயத்தை போடுறோமான்னு பாக்கேன். ஏன்னா அப்படி பேசுதாங்க ஏத்த வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி. நல்லா இருந்துட்டு போறா, என்ன அவ நல்லா இருப்பா, நம்ம குறையா நினைக்க கூடாது. சரி, அதானே. எப்பப்போ யாருக்கு கொடுக்கணுமோ சரி, அப்பதான் ஆண்டவன் கொடுப்பாரு. அதாவது எரியறவன் கையில கல் இருக்காது. ஆமா ஆமா, எரிய தெரியாது பத்தியா, 1000 கல்லு 1000 கல்லு இருக்கு, எங்க எரியாமலே தெரியாது. அது சரி, அதனால ஆமா, கரிகரேக்கு தேங்காயிலே தேங்காயிலே ஏந்த உள்ள இல்லையே உள்ள இல்லையே நிறை கூட தோரண் நீரிலே நீரிலே நின்றலும் பகோடேரிலே ஆலேனிலே மழை பெய்த முத்தத்திலே முத்தத்திலே மண்ணளாய மைந்தனிலே மைந்தனிலே மண்ணளைந்த கைகளாலே
பிச்சை எடுக்கக்கூடிய தாத்தா கூட வர மாட்டார். ஆமா, ஏன் கறி குழம்பு ருசியா இருக்காதுன்னு சொல்லியாமா? ஆ. கிடையாது கிடையாது. இவங்களே என்ன பாவம் செய்தார்கள் தெரியல, இவர்களுக்கு குழந்தை இல்ல. சரி. இவங்க கையால வாங்கி சாப்பிட்டு சொன்னா அந்த பாவம் நம்மளையும் சும்மா விடாது என்று சொல்லி. அப்படியா? ஆமா, அவன் அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்கா. சரி. ஆமா, குளிக்க மஞ்சள் அரைக்கா. அம்மா மொத்த 7 பிள்ளைகளும் வதவதன்னு கை நீட்டி நிக்கி, அம்மா எனக்கு கொஞ்சம் தான் எனக்கு கொஞ்சம் தான்னு சொல்லி வீட்டுக்காரிட்ட இவளும் மஞ்சள் அரைச்சு ஒரு மூணு மஞ்சள் அரைச்சு குளிக்கத்தான் செய்தா. பாதகத்தி ஒரு பிள்ளையே இல்லையப்பா. இல்ல இல்ல இல்லையே. அதனால குளிக்கரைக்கும் மஞ்சள் இல்லையா, கூட குளிக்க குழந்தை இல்லையே மண்ணா. என்ன செய்ய? ஆமா ஆமா, நேரு மண்ணுல பாமுழுத்துல ஆடுதா பாரு. ஆமா, கொஞ்சம் பொறுத்து பாரு, அவ அம்மா சேலையை பிடிச்சுக்கிட்டு நிப்பா. ஆமா ஆமா, பிள்ளை செல்வம் பெருத்த செல்வம். அப்படி பிடிப்பதற்கு கூட ஒரு குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுகிறாளே நாகக்கண்ணி பெண்கொடியாள். ஏன் அப்ப அடுத்த ஒரு பிள்ளை வாங்கிட வேண்டியதானே? நமக்கோ வேணும் வேண்டாங்கிற சொத்து சுகம் இருக்கு. ஆமா, சொத்து சுகமோ யாக போகமா இருக்குல்ல. ஆமா, அந்த சொத்தை கொடுத்து ஒரு குழந்தை வாங்கி வளர்த்தால என்ன பண்ண? இல்லாதவளுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவ வேண்டியதானங்க. பாதகத்தி எச்சு கைட்ட காக்கா பத்த மாட்டிக்கா, காக்கா வளர்ந்துட்டு போயிரும்னு சொல்லி. கரெக்ட், நீ அப்படித்தான்ல. சரி. அதனால ஆமா, நாகமுடைய அரசரை அழைத்து நாகக்கண்ணி பெண்கொடியானவள். அவள் நாகக்கண்ணி பெண்கொடியாள். நான் யாருக்கு எந்த விதமான பாவமே செய்யலையே. பாவம்னா என்னதுன்னே தெரியாது மண்ணா. ஐயோ, நானே தாடித்தேனா கொடுமை செய்தேனா பிச்சைக்கு தான் வந்த வேறைய என்னால் வர சொன்னேனா தாயில்லாத பிள்ளைகளை தலையில அடித்தேன். பிள்ளைகளை தலையில அடிக்கப்படாது. ஆமா, தாய் இல்லாத பிள்ளைகளை தலையில அடிக்க கூடாது, மாதா இல்லாத பிள்ளைகளை மண்டையில அடிக்க கூடாதம்மா. முடிய வச்சுக்கிட்டு குட்டணும். அதுதான் நாளா தாய் இல்லாத பிள்ளை அடிக்க மாட்டேன். அம்மா சாவட்டுருவான். முந்து அதான் குனிய வச்சுக்கிட்டு குட்டணும். தப்பு இல்ல. நாகக்கண்ணி அந்த பாவமும் செய்யலையே மண்ணா. அப்படி செஞ்சாயா இப்படி இருக்கு? ஆமா, பிச்சைக்குன்னு வந்தவரை நான் பின்னால் வர சொன்னதே கிடையாது. நாமலாம் கொடுத்துருவேன். அம்மா தாயே தர்மம் பண்ணணும்னு கேட்டவங்களுக்கு 10 ரூபா போட்டு மீதி 9 ரூபா சில்லறை எடுத்து கொடுவேன். நீனே 1 ரூபா தவிர கொடுக்க. அந்த கோடாங்கி வருவான். சரி. டிப்புன்னு அடிப்பான். சரி. அந்த வீட்டுல அடிக்கும் போதே நான் எல்லா டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவை அடைச்சேன். ஏன்னா இதுக்கு 1 ரூபா பிடிக்காதா? அது கிடையாது. கரெக்ட். இதுக்கு தான் பக்கத்து வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு சின்ன பிள்ளைய வாடகைக்கு எடுத்துட்டு வந்து அம்மா வெளியே போயிருக்குன்னு சொல்லிருந்தா அந்த மாமா வந்தா சொல்லிடும். மாமா எங்க அம்மா வெளியே போயிருக்குன்னு உள்ள நிக்கவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. அவ்வளவுதான். நல்ல பிள்ளை. ஆமா, சரி, அது பிரச்சனை இல்லை. அது வந்து பிள்ளைகள் வந்து அப்படித்தான். பச்சை பிள்ளை என்ன செய்ய முடியும்? அதனால நாகராஜரை அழைத்து நாகக்கண்ணி பெண்கொடியாள். அவள் நாகக்கண்ணி வெண்ணாள். நான் அரைத்த அம்மிகளை அலசாம சாத்தினேனா பாதகத்தை அந்த கொடுமையும் செய்யலிய மண்ணா. கன்றுக்கு பால் இல்லாமல் கறந்து வித்தேனா. விக்கலிய ஏன் இல்ல இருக்க பாலெல்லாம் கண்ணுக்குட்டி அவுத்தா விடுத? இல்லம்மா நீ ஒரு ஆளு பாலை பூரம் கறந்து வித்துட்டு அப்படியா? எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இருக்க பாலை பூரம் கறந்து வித்துருதா பால்காரன்ட்ட. பால் சட்டியை தூர கழுவி ஊத்துவான்னு பார்த்தா பால் சட்டியை கழுவி காப்பி போடுறா. ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, தண்ணி ஊத்திருதா 25 லிட்டர் வித்துருதா. நீங்க தண்ணியில தான் பாலை கலக்கி. சரி. ஆமா, சரி. அது மட்டும் இல்ல, காலம் மாறிடுச்சுலானே. நான் இப்ப 4 நாள் ஆச்சு. சரி. கண்ணுக்குட்டி போட்டுருந்துச்சு. சரி. சின்ன மாமா வீட்டுல. நான் சும்மா இருக்க கூடாது. என்ன இப்ப 2 வாரம் ஆச்சுல, கண்ணுக்குட்டி வளர்ந்துட்டு அப்படின்னு லைட்டா கயிறு அவுத்து விட்டுட்டேன். எனக்கு வசவு பார்க்கணும், திட்டு தீர்த்துட்டேன். பாலப்புறம் கண்ணுக்குட்டி குடிச்சுட்டுதான். கண்ணுக்குட்டிக்கு தானே. என்னைக்கு எங்க இருந்து அந்த ஆளத்தை காட்டுல இருந்து கூட்டு வந்தோம். அதான் இப்ப எங்க போனாலும் சரிதான். இவ கிட்ட மட்டும் கண்ணுகிட்டே விட்டு போயிடக்கூடாது.
நல்லதுதான் செஞ்சேன். சரியா இருந்தாலும் எனக்கு வசவு இன்னும் கிடைக்கும். நல்லது காலை இது கிடையாதுமா. அதான் சரி அதனாலே நாகராஜ மன்னரை அழைத்து நாகை கண்ணி பெண்கொடியானவள் நான் தானே மலடானே மன்னவா நாட்டில் உள்ளவர்கள் தான் சிரிக்க நாட்டில் எல்லோர் தான் சிரிக்க வச்ச பொருள் தொட்ட பொருள் எல்லாம் இப்படியாகணும். எப்படியாச்சு நாகக்கண்ணி மந்தையில் அமைந்து வாரம் மயில பேசு மலடாச்சு மயில பேசு மலடாச்சு அமைந்து வார வெள்ளாடு மலடாச்சு வெள்ளாடு மலடாச்சு பயிர் அமைந்து வாரம் குறுங்கோழி மலடாச்சு மலடாச்சு குறுங்கோழி மலடாச்சு மலடாச்சு குப்பையில மேய்ந்து வரும் குறுங்கோழி மலடாச்சு மலடாச்சு என்னமா வச்ச நாகக்கண்ணி? முருங்கை மரம். ஓ முருங்கை மரம் வைக்கிறேன் அம்மா. ஒத்த பிஞ்சி விடுங்க. ஒரு பூ நான் வச்ச நேரம் ஒரு பூ பூத்துதான் மன்னவா. சரி அதுதான் அப்படி. சரி பப்பாளி கொண்டு வச்சேன். சரி ஒரு வெத்து பூ பூக்கட்டுமே? கிடையாத அது ஏன் முனகால தாண்டி வளர மாண்டிக்க மன்னவா. அதான் ஆமா பாதகத்தி பக்கத்து வீட்டுக்காரி வச்சிருக்கா பாரு. என்ன மேல நட்டுக்க வளர்ந்த மரம் கீழே சாஞ்சி கிடக்கு. காத்தடிச்சு கிடையாதுமா. அவள காய் அவள பழம் இருக்கு அதுல. ஏனியே பாதகத்தி நான் வச்சேனே நான் தொட்ட நேரமெல்லாம் இப்படி இருக்கு. கை வெறும் கறிக்கையுமா எந்த நேரத்துல பெத்தெடுத்தம் தெரியல. அதான் சரி அதனால அப்படியே இருக்கக்கூடிய வேளையில அதாவது என்ன இந்த பூவனூர் நன்னகரிலை இந்த பூமி சீமையிலே பூவனூர் நன்னகரில அருள்மிகு ஸ்ரீ வடிவாளம்மன் என் தாயாகப்பட்ட வடிவாளம்மாள் ஆன்மீக வரலாறு. சரி என் தாயாகிவிட்ட சரி வந்தவரை வாழ வைக்கும் வடிவாளம்மா என் தாயாகப்பட்ட வடிவாளம்மாள் அல்லவோ. அதாவது என்ன எந்த உலகத்தை பார்த்தாலும் சரி எந்த ஊரா இருந்தாலும் அதாவது 5 விரல். ஆமா ஐயா 10 விரல் இருக்கு. சரி எல்லாம் ஒண்ணு போல இருக்கா? கிடையாது அல்லவா. இருக்காது. 5 விரல் ஒண்ணு போல இருந்துச்சுன்னா ஒரு வேலை கூட செய்ய முடியாதுமா நம்மளால. அடுத்து சரி ஒரு வீட்ல 10 புள்ள இருக்கும். இருக்கும். ஒரு வீட்ல ஒத்த புள்ள இருக்கும். இருக்குமல்லவா. ஒரு வீட்ல அது இருக்காது. கிடையாது. பிள்ளை இல்லாத வார்த்தை. சரி அதாவது எல்லாரும் ஒண்ணு போல இருக்க மாட்டார்கள் அல்லவோ. ஆனா பிள்ளை இல்லாத கவலை. சரி அந்த கவலையை தீர்க்கதான் நம்மளுடைய வேலை இயல்பு. சரி ஏன்னா என்ன அத சரி வெளியில சொல்ல சரி பிள்ளை இல்லாதவங்க மனம் குமரி அழுவாங்க. அழுவார்கள் அல்லவோ. வீட்டுக்குள்ளே இருந்தா அப்படித்தான் அழ சொல்லும். 4 இடத்துக்கு வந்து பார்க்கணும். ஆமா கண்டிப்பா வரணும். அதான் கோயில்ல போய் சரி மனிதனா இருந்தா நம்பிக்கை வேணும். நம்பிக்கையோடு இருக்கணும். சரி கட்டாயம் பிள்ளை இல்லைன்னா நினைக்கப்படாது. ஆமா என் தாய் வடிவாளம்மளை கும்பிட்டு என்ன கிடைக்குன்னு நினைக்க கூடாது. ஆமா இந்த வருஷம் குழந்தை இல்லையா அடுத்த வருஷம் 1க்கு 4 கல்யாணம் 15 குழந்தை. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். சரி அடிமேல் அடி அடைத்தால் அம்மியும் நகரும் அல்லவோ. எழுதா குறைக்கு அழுதால் தீருமா? தீராதல்லவா. அன்றைக்கு எழுதிய எழுத்தை யாரால் அழிச்சு எழுத முடியுமா? ஆமையா
கோட்டையிலே பெண் பிறந்தாலும் சரி போட்ட புள்ளி மாறுமா? மாறாது மாறாது. இன்னாருக்கு இப்படின்னு அன்னைக்கே ஆண்டவன் எழுதி வச்சிருப்பாரு அல்லவோ. இல்லங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. சரி இன்னைக்கு இல்ல. ஆமா இன்னைக்கு இல்லையா நாளான்னைக்கு கிடைக்கும். நம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது. ஆமா 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 நம்பிக்கையோட இருக்கணும். அப்பா இருளப்பா சாமியே ஆத்தாள கும்பிட்டு எனக்கு என்ன கிடைக்கி சரி நினைக்காதீங்க. நினைக்காதீங்க. நம்பிக்கை வாழ்க்கை இல்லன்னு வருத்தமா இருக்கு. சரி அந்த வருத்தத்தை நீங்க வேற மைக்கில சொல்லுதீங்க சரி அப்படின்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கும். ஆமா ஆமா நான் உங்களுக்காண்டி கும்பிடுதேன். சரி உலகத்துல உள்ள எல்லா தெய்வத்தையும் ஆமா ஆமா புள்ள இல்லாதவங்களுக்கு சரி ஏன் ஆத்தா தாயே புள்ளையா வந்து பிறப்பா. பிறப்பாள் அல்லவா. அவ அக்கா தங்கச்சி 8 பேர் வந்து பிறப்பா. ஒரு தெய்வம் என்ன? ஆமா ஆமா எத்தனை தெய்வங்களோ. சரி நம்பிக்கையை கைவிடாம இருங்க. ஆமையா கட்டாயம் உங்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும். சரி தப்பாதுமா. கரெக்ட். குடிசையில பிறந்தவா கோட்டையில வாழ்வா, கோட்டையில பிறந்தவா குடிசையில வாழ்வா. அதானே ஓட்ட விதி ஒரு நாளும் தப்பாது. அரக்கில நகை போட்டுட்டு போறோம். சரி அங்க போன உடனே கலட்டி கயிறு தான் போடுதாரு. ஆமா ஆமா இங்க இருந்து சும்மா கயிறோட கூட்டிட்டு போறா. சரி அரக்கில நகை போடுதான். ஆமா கைத்தோட கூட்டு போறேன், போட்டிருக்க சுடிதாரோட கூட்டு போறேன், நல்லா செம்மையா செஞ்சு கொண்டு வரான். கரெக்ட். சரி ஆமா பிறகு இந்த ஊராக இங்கனோடி உள்ள ஊரே அப்படிதான். ஆமா இவங்க கணக்கெல்லாம் போட்டுட்டாவளா எழுத்துல வாங்கி வச்சிருக்காவளான்னு அது தெரியல. நாளான்னைக்கு போடணும். 2 நாள் லீவு விட்டுருக்கு. கரெக்ட். பீடி கடைக்காரங்க நம்ம ஊர் தான். நீங்க எல்லாம் யாரு? அம்மா பீடி கடைக்காரங்க நம்ம ஊர் தான். அப்படியா? அன்னைக்கு கடை லீவு. கடை லீவு. ஆமா கடை லீவு. அரசு விடுமுறை. பொண்ணு எடுங்களே. நாங்க வளைச்சு போட நீங்க சும்மா இருந்து சுத்த உழைச்சு போட நல்லாத்தான் பீடி சுத்தி காலம் கழிச்சுக்கலாமா? பொண்ணு எடுக்கணுமா? மனுஷனை பாரு. அதான் சுத்த மாட்டான். அப்ப உள்ள ஆட்கள் சுத்தினாவே. இப்ப மாப்பிள்ளக்காரன் என்ன வேலை பார்க்கான்? கெட்டிதான் பாரு. அதான் அவர் உழைப்புல சாப்பிடணும். நம்பிக்கையில மட்டும் வந்துடாதீங்க. பீடி சுத்தினா குறுக்கு வலிக்கு சுத்தி பார்த்தேன். ஐயா வாங்க ஐயா ராசா அப்படின்னு சொல்றது அந்த காலம். ஆமா லூசு போய் மவன் அந்த பிள்ளை எடுக்க அப்படி இல்ல. அதான் அவ்வளவுதான். அது வந்து அப்ப வேற இப்ப வேற. அதனால அப்படி என் தாயாகிவிட்ட வடிவாளம்மாளுடைய வரலாறு. சரி நேத்து என்ன கிழமை? என்ன கிழமை? வியாழக்கிழமை. வியாழக்கிழமை. அதான் எல்லாத்தையும் ஐத்துருவாங்கல்ல. இது மறக்கவே முடியாது ஐயா. இந்த ஊரையும் மறக்க முடியாது. அப்போ நாட்டிலே நாவலர்கள் புகழோ நாடு, கோடை மழை பொழியோ நாடு, குளிர்ந்த தென்றல் வீசோ நாடு, மானிருந்து விளையாடோ விளையாடோ மயில் தோகை விரித்தாடோ, மானிருந்து விளையாடோ விளையாடோ மயில் தோகை விரித்தாடோ. எங்க அத்தா வேட்டியை அவுத்துட்டாருங்களா? அண்ணா வேட்டி அம்மாட்ட கொடுத்துட்டு ஐஸ் வச்சுட்டாரு. மானிருந்து விளையாடும் மயில் தோகை விரித்தாடும். மயில் தோகை விரித்தாடும் அல்லவோ. அங்கே தேன்ற சங்கனி சோரியும் இந்த நாடு என்று இஞ்சி பிஞ்சி விளையோ நாடு, இருவாட்சி மலரும் நாடு, மாடு கட்டி ஓரடிக்கும் மாளாரி சென்னல் குதிரை கட்டி போரடிக்கும் குவியாரி சென்னல் ஆரை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடதிலே போரடிக்கும் அழகு திரு நாடதிலே
அழகு திரு நன்னாடு. எந்த நாடு எந்த நாடு ஐயா? நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திருக்கக்கூடிய ஊர். ஆமோ. இந்த பூணமெல்லாம் பேரும்புகளும் பெற்று வரக்கூடிய சரி இந்த புவனூர். ஆமா ஆமா பூவனூர் அல்லவோ? வடிவாளம்மன். சரி தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்துல திப்பணம்பட்டி பஞ்சாயத்திற்கு உள்பட்ட சரி பூவனூர் கிராமம். பூவனூர் கிராமத்துல எந்த ஊரையா? எந்த ஊரு தென்காசி மாவட்டம். ஆமா திப்பணம்பட்டி பஞ்சாயத்துக்கு பின்புறம். கரெக்ட். ஆமா பூவனூரில அந்த பூவனூர் கிராமத்திலே சரி ஐயா ஊருக்கு தென்கிழக்கு அங்க இருக்கும் போது அங்க எளிய சொன்ன இடமாடி வீற்றிருக்கும் தெய்வம் ஐயா கேட்டவர்க்கு கேட்டவரோ கேட்டவர்க்கு கேட்டவரோ தாய் கிருபையுடன் கொடுப்பாள். இந்த பூவனூர் கிராமத்தில் ஊருக்கு தென்கிழக்கு. ஊருக்கு தென்கிழக்கு நல்ல இயற்கை. ஆமோ ஆமோய் எழில் சூழ்ந்த இடம். ஆமா ஆமா இயற்கை சூழ்ந்த இடம் அம்மோ. வீற்றிருக்கக்கூடிய கேட்ட வரம். சரி கேட்டவர்க்கு. ஆமா ஆமா ஆமோ. ஏன் அத்தண்ணா இருக்காளே கேட்டவருக்கு 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 கேட்கும் மரத்தை அள்ளி கொடுப்பவள் அல்லவா? எங்க மக்கா இருக்கா? எங்க மக்கா இருக்கா? வடக்கு முகமா இருக்கா. வடக்கு முகமா குடிகொண்டு இருக்க அந்த பூவனூர் கிராமத்துல. அதான் வடிவாளம்மா. ஆமா ஆமா ஆமா. அது மட்டும் இல்லையா? என்ன என்னம்மா? இந்த அன்னைக்கு பாத்தீங்களா வேம்பு. சரி இது வந்து இப்பதான் வேப்ப மரம். சரி இதுக்கு முன்னால என்ன மரம்? ஆலமரம். நீங்க எல்லாம் பிறந்திருக்கே மாட்டீங்க. சரி அடுத்து புளிய மரமா நின்னுச்சான். அம்மா என்ன புளிய மரமா இருந்து வேப்ப மரமா இருக்கா? அது யாருடைய சக்தி? யாரு தகர கொட்டா போட்டாங்களாம். சரி இப்ப பாத்தையா எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு. ஒரு வேப்ப மரம் நினைவுதான். ஆமா அவ்வளவு அழகா இருக்க. இந்த கோயிலுக்குள்ள குளிர்ந்த காத்த பாத்தியா? இவ்வளவு அழகான இயற்கை காத்து. கரண்ட் காத்து கூட இப்படி இருக்காது. சரி அத்தாளுடைய வாசல்ல அழகா இருக்கணும்ல. மரத்தை பாருங்களேன். பக்தர்கள் எல்லாம் வந்து அமரணும்னா இப்படி ஒரு இயற்கை காத்து இருந்தாதான் இருக்கு. வைரம் பாஞ்ச கட்டணா இதுதான் இருக்குல்ல. ஆமா சரி கேட்டவருக்கு கேட்டவரந்திரைய அத்த வடிவாளம்மாளுடைய ஆமையா இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம் இது. சரி அது மட்டுமல்ல என்னையா ஐயா எல்லாத்துக்கும் மூத்த தெய்வம். யாருன்னு பாருங்க. எங்க ஐயா கன்னி விநாயகர். ஆமா கன்னி விநாயகர் ஐயா இருக்கார் அல்லவா? காரியம் கை கொடுணும்னா என்ன செய்யணும்? யாரு கையை எடுக்கணும்? ஆமா கணபதியை தான் கையெடுத்து கும்பிடணும். வெட்டி கிட்டி தூக்கிட்டு போயிடாத, பிச்சு விடுவாங்க பாத்துக்கோ. கன்னி விநாயகர் கையை தான் எடுத்து எப்ப எடுக்கணும் அப்படிங்க. சரி ஆளுக்கு தூக்கின பிறகு எடுக்க பாக்கியா பாத்துக்கா. சரி நம்ம கையெடுத்து அந்த விநாயகரை வணங்கணும். ஆமா கணபதியை தொட்டோம்னு சொன்னா தொட்டதும் தொடங்கும், தோட்ட வச்சாலும் காய்க்கும். தோட்ட வச்சாலும் காய்க்கும். எதை சொன்னாலும் நல்ல நேரத்துல தொடணும். ஏன்னா என்ன ஒரு வீடா இருந்தா சரி நல்ல காரியமா இருந்தாலும் நல்ல காரியமா இருந்தாலும் சரி எந்த காரியமா இருந்தாலும் சரி காரியம் கை கூடணும்னா ஆமா கணபதி தான் முத கையெடுத்து வணங்கணும். அப்பா பிள்ளையாரப்பா நான் இவங்களை கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னாலும் முத பிள்ளையாரப்பா கும்பிடணும். ஆமா நான் இவங்களை கடத்தி கொண்டு போய் அங்க போய் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னாலும் பிள்ளையாரத்தான் வணங்கணும். 1,00,000 ரூபாய் சரி அந்த வீட்டுல நடமாடும். அவர் தான் உதவாரு. 1 கோடி ரூபாய் நடமாடும். அன்னைக்கு மொத்த ரூபாய்க்கு வழி இருக்காது. அப்ப என்ன செய்யணும்? பிள்ளையாருக்கு படப்பு போடணும். ஆமா 1 ரூபாய் இருக்காதுன்னு சொன்னா வெத்தலை பாக்கு கேட்டா 10 ரூபாய் ஊனாவை போட்டு ஆரம்பிச்சு விட்டு ஆமா நல்லபடியா தொடங்கிடலாம். அதுக்கு துட்டு இல்லண்ணா தேங்காய் போட்டுருந்தோம். ஊனா வச்சு போடுங்க. சரி அண்ணா ஃப்ரீ. சரி அதனால என்னையா 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சரி முன்னோர்கள் வாழ்ந்த கதை. முன்னோர்கள் வாழ்ந்த கதை அல்லவா? இந்த பூவனூர் கிராமத்தில் வாழ்ந்தேர் ஒரு நம்மூருடைய நாடார் குல தொழிலாளி ஐயா விவசாயம் தான் பார்த்தாலே கிராமத்துல வாடை அடிக்க ஓடை ஒடிய
கூடை தொடார் குட்டை தொடார் என்று சொல்லி உயர்ந்த கலை கட்டிய உயர்ந்த கலை கட்டிய செட்டி தோளார் வாழைக்கு 2 குலை வரை கண்ட வள்ளல். ஆமா ஆமா ஆமையா. இரட்டை சங்கு விருது பெற்றோர். இரட்டை சங்கு விருது பெற்றோர். சான்றோர் குலம். சரி. சத்திரியர் குலம். சத்திரியர் குலம் அல்லவா. நாட்டை ஆள பிறந்த குலம். சரி. நம் நாடார் குலம். நாடார் குலம் அம்மா. அப்பதான் இந்த புவனூர்ல இந்த கிராமத்துல உள்ள ஆமா அம்மா முன்னோர்கள் சரி குலத்தொழில் என்ன தொழில் என்ன தொழில் நம்ம குலம் என்ன குலம் என்ன குலம் நாடார் குலம். சரி. நம்மளுக்கு என்ன தொழில முன்னேறலாம் என்ன தொழில் செய்து முன்னேறலாம். பனையேறுது தொழில். சரி. வேற என்ன தொழில். ஆமா பனையேறுனா ஆமா முன்னேறிடலாம். கருப்பட்டி 400 ரூபாய். சரி. சும்மாவா. ஆமா ஆமா 4 டன் வித்தா போதும்ல உலகத்தையே வாங்கிடலாம். ஆமா கருப்பட்டி ஒரு பக்கம் பயணி ஒரு பக்கம். ஆமா ஒரு பக்கம் கல்லானாலும் ஆக்கிடலாம். சரி. அதான் நம்ம என்ன விருப்பப்படுதோமோ அதானே அவ்வளவும் ஆக்கிடலாம். விவசாயம் சார்ந்தது. சரி. அப்போ பனை ஏறி ஆமோயா பனை மரத்துல கிடைக்கக்கூடிய சரி பதநீரை கொண்டு பதநீரை எடுத்து அதாவது என்ன பயணின்னு நம்ம சொல்லிடுறோம். சரி. அதுக்கு இருக்க வேலைய பாத்தீங்கன்னா ஆமா ஆமா வேலைய பாத்தீங்கன்னா ஆமா இந்த இடமெல்லாம் இளைச்சு போய் அதெல்லாம் மறுத்துரும். மேல இருந்து கீழே இறங்கி வரமுன்னா படுத பாடு அவருக்கு தான் தெரியும். அம்மா ஒரு 150 ரூபா கொடுத்தியானா 1 லிட்டர் குடுனேன்னு சொல்லி மொங்க அடிச்சு கேன தூர போட்டுருவோம். அதான் அது எப்படி வருது எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதானே 150 ரூபா அதோட மதிப்புன்னு மட்டும் தான் தெரியும். சரி. மேல ஏறி அதை பக்குவமா சீவி பக்குவமா கீழே கொண்டு பானையில கொண்டு வந்து சளிப்பை வச்சு ஊத்தி தந்தோம்னா அதுக்கு அருமையே தனி. நீங்க உறக்கலாம உள்ளடிக்கலாம். அதே மாதிரிதான் கோழி கூவியும் கூவாமையும் சரி பணைக்கு போனோம். கரெக்டா நம்மளாம் இப்ப வாட்ச பாக்கிய செல்ல பாக்கிய அப்ப உள்ள ஆட்கள் செல்லெல்லாம் கிடையாது. செல்லும் கிடையாது. ஆமா வீட்டு வாட்ல கல்ல கொண்டு எரிச்சோம்னா மணி சொல்லிடுவான். எத்தனை மணிக்குள்ள எத்தனை மணி கல்ல கொண்டு எரியுதுன்னு சொல்லி அப்படியே அப்படித்தான் மணி பாத்துருக்கேன். கோழி கூவும் போதும் தெரியும். கோழி கூவும் போது தெரியும். அதுக்கு முன்னகட்டியே எந்திரிச்சிருவாரு. யாரு யாரு எங்க பெரியப்பா. ஆமா நம்ம பெரியப்பா இப்ப மண்டை போட்டாரு. அதான் சாம கணக்கு. அதான் சரி அதானே. சரி. செய்யக்கூடிய தொழில் சரி தெய்வமா நினைச்சு செய்யணும். எந்த தொழில் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. ஆடு மேய்ச்சாலும் சரிதான், அரசாங்க சம்பளம் வாங்கினாலும் சரிதான். சரிதான் சரிதான். தொழில சரி அத்தை கொத்தா செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. நம்ம இறங்கிட்டோமா அந்த தொழில்ல அது நினைச்சு செய்யணும். அப்பதான் வந்தோம் பூஜை பண்ணோம் போனோம்னு இருக்க கூடாது. முன்னேற முடியும். அதான் கரெக்ட். சரிதான். ஆமா இருக்கு இல்லைன்னா போகுது. ஒரே சரி அதான் 8 2 துண்டு 1 இருக்கணும்ல அரை போல என்னம்மா இந்த பூவனூர் கிராமத்தில் வாழக்கூடிய நாடார்களின் குலத்தொழிலான விவசாயம் சார்ந்தது. அப்பம் படையேற வேணுமே என்று அப்போ அந்த நல்ல வேளை ஐயா பணமரத்தில் இருக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த பதநீரை அதாவது வார்ப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப வார்ப்பெல்லாம் இல்ல உங்களுக்கு. கொப்பரை. கொப்பரைனா தெரியுமா? அது இட்லி கொப்பரைப்பா. பாத்தீங்களா? இது அண்டா கொப்பரை அப்படிம்பாங்க. நல்ல வெங்கல பாத்திரம். அப்படிதானே? அந்த கொப்பரைய நல்லா காய்ச்சி பயணிய சிரட்டை தெரியுமா? அதானே சிரட்டையை சீவி உள்ள இருக்க தேங்காவை எடுத்து கடுங்காப்பியை ஊத்தி குடிச்சோம்னா அவ்வளவு எதவா இருக்கும். அது இருக்கும். கொஞ்சோல தேங்காய் திருவி போடு, அது பக்குவமா இருக்கும். வேற லெவல். அதுக்கு மனமே வேற. நானும் குடிச்சேன். சரி அதனால அப்போ சிரட்டைய வச்சு அதை ஊத்தி கருப்பட்டி செய்து அதை எடுத்து எங்க வருவாங்க? எங்க அம்மா வருவார்கள். ஐயா கருப்பட்டியை தானே அந்த ஓலை நல்ல பெட்டி 1
சரி அந்த கருப்பட்டிய கருப்பட்டிய அப்படியே எடுத்து சரி ஓலைப்பெட்டி. ஆமா ஓலைப்பெட்டியில இப்போ ஓலைப்பட்டியை நம்ம கையில எடுத்தா புள்ளைகள் சிரிக்கி. இது என்னது? என்னது இது? இது என்னது? என்னம்மா இவ்வளவு பெருசா வச்சிருக்க? ஓலையா இருக்கு. ஆமா கேக்கல. இப்ப சத்திரத்துக்கு கூடைய கொண்டு போறனா? ஏமா கூடைய கொண்டு வராதம்மா. ஹேண்ட் பேக் போட்டுக்கோ. எனக்கு வேண்டாம். நார்பட்டியும் தெரியாது அந்த காலத்துல நார்பட்டி ஏன்னா நரம்பு கூடனா என்னன்னு தெரிய மாட்டேங்குனே. நான் 8ஆம் படிக்கிற வரைக்கும் அந்த நரம்பு கூடைய போட்டு இப்படி போவேன். இப்போ எங்க பக்கத்து வீட்டு பிள்ளை எனக்கு பேக்கு வாங்கி தான் நான் அப்பதான் ஸ்கூலுக்கு போவேங்க. அப்படியே சரி ஓலைப்பட்டியில அடுக்கி சரி அந்த கருப்பட்டியெல்லாம் அள்ளி அள்ளி கொண்டு வந்து வியாபாரம் செய்வது வழக்கம். ஆமா ஆமா வியாபாரம் செய்வது வழக்கம் அல்லவா? யாருக்கு யாருக்கு? யாரும்மா? இந்த புவனூர்ல உள்ள நாடார்குல மக்களுக்கு. சரி அப்ப கருப்பட்டியை கையில் எடுத்து ஓலைப்பெட்டியில அடுக்கி வைத்து ஓலைப்பெட்டியில அடக்கி வைத்து வியாபாரத்திற்கு புறப்படுதாங்க. சரி முன்பாக வெங்கல பத்திரம். சரி வெங்கல பாத்திரம் இருக்கும் பாத்தியா? வெங்கல பாத்திரம் அது தூக்குவாளி. சரி அந்த தூக்குவாளி எங்க அம்மா வீட்டுல இருக்கு. இன்னும் இருக்கு பத்திரமா வச்சுக்கங்க. அம்மா சரி எங்க அம்மாவுக்கு எங்க பாட்டி கொடுத்தாலாம் பாட்டி. அதனால அந்த தூக்குவாளிகளை அந்த காலத்துல இப்படி அன்ன அரிசி சாப்பிட்டாங்களா? கிடையாது கிடையாது. துத்து இல்ல. ஆமா துத்து இருந்தாலும் சோளச்சோறு. ஆமா ஆமா அந்த காலத்துல துட்டுல 150 வயசு வரை வாழ்ந்திருக்காங்க. இப்ப துட்டு இருக்கு 95 கிடையாது. வெறும் 50 60 50 60 அப்படியே 40 தாண்டுதே சங்கடமாலாம் இருக்கு. ஐயா தூக்குவாளி கையில எடுத்து அங்க சோளச்சோறு கொண்டு வரா. ஐயா உணவு தானே எங்கே எங்கே ஏகி வரா ஏகி வரா ஏற்றரோரி மக்கள் எங்க எங்க ஏகி வரா ஏகி வரா ஏற்றரோரி மக்கள். அந்த காலத்துல ஒரே நடவண்டி. சரி நடன்னா நடராஜ பஸ். ஆமா எங்க போனாலும் நடந்தே போவாங்க. அப்படி இல்லையா வீட்டுக்கு ஒரு மாட்டு வண்டி நிக்கும். ஏன்னா ஆமா மாடு இல்லாத வீடு வண்டி இல்லாத வீடு இருக்காது. கிடையாது 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 அந்த காலம். சரி இப்ப மாட்டு வண்டினா ஒரு இகழ்த்தனமா பேசுது பிள்ளைகள். மாட்டு வண்டி எகழ்த்தனமா பேசுறது இல்லம்மா. மாட்டு வண்டியை கண்ணுல பார்க்க முடியல. நான் இங்க போனூர் வரும்போதுதான் நடுவழியில வரும்போதுதான் ஒரு மாட்டு வண்டியை பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்படியா? என்னடா இன்ஜின் வச்சு வண்டி போனீங்க மாடு கட்டி வண்டி போதான்னு இன்னைக்கு தான் நானே பாத்துருக்கேன். அதானே அந்த நேரத்துல வில்லு வண்டி இருக்கு வீட்டுக்கு வீடு. வில்லு வண்டியா? வில்லு வண்டி வச்சாலே கார் வச்ச மாதிரி. அப்படியா? சரி அதானே இப்போ வண்டிங்க கிடையாது. முந்தா நாள் கோயில்பேட்டில இருந்து வரும்போது ஒரு ஐயா மாட்டு வண்டி. சரி ஆனா சக்கரம் கிடையாது, டயரு. ஒரு டயர் அது லேட்டஸ்டான மாடல். யார் அடிச்சுக்கிடலாம் அப்போ. குதிரை வண்டிமா? மாட்டு வண்டி தான். அது டயர் போட்டுட்டாங்க டீப் டயர். ஆமா மத்த பாத்து பக்கம்லாம் தேருக்கு இருக்க வீல் இருக்கும். அதேதான். ஆமா இங்க டீப் போட்ட டயர். கரெக்ட். தேவனா யார் அடிச்சுக்கலாம். மாடு கொஞ்சம் சொகுசா இருக்கும். நீங்க காபி குடிச்சி எல்லாம் சரி அதுக்கு அங்குடியா போனிச்சு. அப்படி அப்பம் பார்த்திருக்கும் போது இவர்கள் எல்லோர்களும் ஒன்று கூடி எல்லோர்களும் ஒன்று நல்ல கூடி ஓலைப்பட்டியில கருப்பட்டி அடுக்கி ஓலைப்பட்டியில கருப்பட்டி அடுக்கி வச்சுட்டாங்க பூட்ட மேல தலையில செய்து வரக்கூடியது பழக்கம். சரி அப்போ என்ன அதாவது தாய் வீட்டுக்கு போனாலும் சரி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தன்னை பேணி போகணும். ஆமா தாய் வீட்டுக்கு போனோம்னு சொன்னாலும் தன்னை பேணின்னு சொல்லு பேணி போகணும்னு சொல்லுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கல்யாணம் முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு போனோம்னு சொன்னாலும் சரி நமக்கு தேவையான பொருள் நம்ம அம்மா வீட்டுக்கு கொண்டு போகணும். அது சும்மா என்னையும் பாரு எங்க அம்மா வீடு தானே போய் படுத்துற கூடாது போய் இருந்துற கூடாது. அங்க போனோம்னா வந்த அன்னைக்கு வாழை இலை. சரி ரெண்டாவது நாளைக்கு போல. ஆமா மூணாவது நாளைக்கு இன்னும் போகலையோ தாயி தண்ணில எப்ப உன் புருஷன் கூட்டு போவா அப்படின்னு எப்பா தண்ணில அப்படியா? எங்க அண்ணன் அதெல்லாம் சும்மா அதுக்குத்தான் சொல்லுதாங்க தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணி முத போங்கன்னு சொல்றாங்க. வேற லெவல். சரி அம்மை அப்பாவும் இருக்காத அன்னைக்கு போனேன். அப்படி அழகா இருந்தது. சரி அதனால அம்மா ஆனா இவங்க எல்லாரும்
என்ன செய்யறாங்க? செய்கிறார்களப்பா. நம்மளுக்கு பொழப்புக்கு வேணும். சரி. ஏன்னா வயிறு வேணும் இருக்குல்ல. வயிறு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வயித்தை நிறைக்கத்தானே. அந்த வயிற்றுக்கு சாப்பாடு வேணும். கண்டிப்பா வேணும்ல. வாய் வயிறு வேற தானே, வெவ்வேறு தானே. அப்ப எந்த இடத்துக்கு போனாலும் சாப்பாடை கொண்டுகிட்டு போகணும். சரி. அந்த காலத்துல நெல்லுச்சோறு கிடைக்கிறதெல்லாம் சரி யார் வீட்லயும் இருக்காதான். கிடையாது கிடையாது. சோளச்சோறு. சரி. சோளச்சோரை பொங்கி சரி அந்த வெங்கல பாத்திர தூக்குவாளியில வச்சுக்கிட்டு தூக்கு வாளியில பிடித்து. ஆமா. சரி. அப்போ உணவுகளை தானே எடுத்து ஐயா எங்க எங்க ஓலப்பட்டி எடுத்து ஐயா ஆறு நல்ல மாட்டு வண்டி ஐயா மாட்டு வண்டி ஏற்றி மாட்டு வண்டி ஏற்றி அங்கே வளவளனி ஏகி மாட்டு வண்டி ஏற்றி மாட்டு வண்டி ஏற்றி ஓலப்பட்டியில கருப்பட்டியை வச்சுக்கிட்டு இந்த பூனூர்ல உள்ள நீங்க அதானே போயா துபாய் பக்க போன பத்தி விட்டு இருக்கணும். கொரோனா லீவ்ல அங்கே கிடந்து நானு சரி நினைச்சு பாருங்க.